வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. நம்ம ஒவ்வொரு நாளும் 2024 கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சாச்சு. இப்போ 2023ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது கொஸ்டின், ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது கொஸ்டின் இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? இப்போது நம்ம எதுக்காக பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது தான் நம்ம வந்து எப்படி பார்த்துட்டு இருக்கோம், மேக்ஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த விதத்தில் இப்போ நம்ம 2023க்கான கொஸ்டின்ஸை நம்ம பார்ப்போங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1 + 2 + 3 + up to plus k is equal to 325 எனில் 1³ + 2³ + 3³ + up to plus k³ இன் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இதுக்கான நம்ம ஃபார்முலா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சம்தான். அதாவது இப்படி கொடுத்துருந்தாங்க ஸ்கியூப்ல ஃபார்முலா. அதுக்கு என்ன ஃபார்முலானா, ஓகேங்களா, n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர்னு போடுவோமா? அதுதான் இதோட ஃபார்முலா. அவங்க கொடுத்துருக்காங்க, கே வந்து கொடுத்துட்டாங்க, 325ன்னு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? அவ்வளோதான். இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஸ்கொயர் பண்ணால் வேல்யூ கிடச்சிரும், ஓகேங்களா? அப்போ 325ஐயும் 325 உங்களுக்கு பெருக்குனா ஆன்சர் கிடச்சிரும், அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம். நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த மாடல் தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு மலர் படுக்கையில் முதல் வரிசையில் 23 ரோஜா பூ செடிகளும், இரண்டாவது வரிசையில் 21, மூன்றாவது வரிசையில் 19, கடைசி வரிசையில 5 பூச்செடிகளும் உள்ளன. கடைசி வரிசையில 5, கடைசி வரிசையில சொல்லிட்டாங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடைசி வரிசையில 5 பூச்செடிகளும் உள்ளன எனில் மொத்த வரிசைகளின் எண்ணிக்கை. நல்லா கவனிங்க. முதல் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க, கடைசி வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? முதல் உறுப்பு கொடுத்துறாங்க, கடைசி உறுப்பு கொடுத்துறாங்க. அப்போ கூட்டுத்தொடர் வரிசை ஃபார்மேட். அப்போ கூட்டுத்தொடர் கடைசி வரிசை கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, L - A/T + 1. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? 23 இல்லைங்களா? 23 முதல் வரிசையில் 23, ரெண்டாவது வரிசையில் 21, அப்புறம் மூணாவது வரிசையில் 19, ஓகேங்களா, 17, அப்படியே போயிட்டு இருக்குமா? இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? -2 கழிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க, ஓகேங்களா? இது டி, ஓகேங்களா? முதல் உறுப்பு ஏவா, கடைசி உறுப்பு 5ன்னு கொடுத்துட்றாங்களா? கடைசி உறுப்பு 5ன்னு கொடுத்துட்றாங்க. அவ்வளோதாங்க. நம்ம அப்படியே ஃபார்முலால அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும். எல்லுக்கு என்னது 5 மைனஸ் ஏக்கு என்னது 23, 23/d -2ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், +1. அப்போ 5யும் -23 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு -18ன்னு கிடைக்குமா? பை -2ன்னு கிடைக்கும். இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே +1 இருக்கும். 1 2 9 2 18, 9 + 1 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும், ஓகேங்களா? எங்க ஆன்சர் 10ன்னு இருக்கு, ஏ. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போங்களா? இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக எடுத்து இந்த மாதிரி 3, ஓகேங்களா, 3x + 2, 3x + 216 இதெல்லாம் நீங்கள் போட்டு இதெல்லாம் பண்ண தேவையில்லை. எக்ஸுங்கிற இடத்துல வேல்யூ, எக்ஸின் மதிப்பை தானே கேட்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஏவை எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். ஈக்குவல் டு, அதாவது இதுக்கான மதிப்பும் இதுக்கான மதிப்பும் சமமாக இருக்கிற மாதிரி. இப்போ நான் வந்து எக்ஸுங்கிறத நான் 3ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எக்ஸுங்கிற இடத்துல எல்லாம் நான் 3 அப்ளை பண்ணுறேன். பாருங்க, 3 + 2 இல்லைங்களா? 3 + 216. இப்போ 3யும் 3^5ன்னு வருமா? இங்கே 3³ என்ன வரும்? 27ன்னு கிடைச்சிரும். இங்கே 216 இருக்கும். 3^5 என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 243ன்னு கிடைக்குங்க, ஓகேங்களா? 3 பவர், அதாவது 3 தடவை 5 எழுதணும், ஓகேங்களா? 5 தடவை 3 எழுதணும். 3 1 2 3 4 5 தடவை நம்ம 3 எழுதணும்னு அர்த்தங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 243 கிடைக்கும். இந்த ரெண்டையும் உங்களுக்கு கூட்டினீங்கன்னா 243. அப்போ 3 போட்டால் எனக்கு சேமாக வருது. இங்கேயும் 243, இங்கேயும் 243 வருது. அப்போ ஏ தான் சரியான ஆன்சர் அப்படின்னு நம்ம ஈஸியாக போட்டுருலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இந்த சம் பாருங்களேன். கொடுக்கப்பட்ட இதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல நம்ம 2024ல் பார்த்தோமா? அதே தான், ஓகேங்களா? கொடுக்கப்பட்ட எண்களின் இலக்கங்களை ஏறு வரிசையில் அமைத்து அவற்றின் சிறிய எண்ணை காண்க அப்படிங்கிறாங்க. ஏறு வரிசையில் அமைச்சிட்டு அவற்றின் சிறிய எண்ணை காண்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஏறு வரிசையில எழுதுவோம். இப்போ 435 எப்படி எழுதலாம்? 3 4 5ன்னு எழுதலாமா? 3 4 5. அப்புறம் அடுத்து 6 7 8ன்னு எழுதலாமா? 6 7 8. அடுத்து
2 3 9ன்னு எழுதலாமா? 2 3 9. நெக்ஸ்ட் 4 5 7ன்னு எழுதலாமா? இப்ப பாருங்க இதுல எது சின்ன நம்பரா இருக்கு? 239 தான் சின்ன நம்பரா இருக்கு. இப்போ 239 எங்க சார் அப்படின்னு நம்ம தேடக்கூடாது. 239 நம்ம அதுக்கு முன்னாடி நம்பர் நம்ம 923 தான் நம்ம 239 மாத்திருக்கோம். அப்ப என்ன நம்பர் சின்ன நம்பர்? 923 தான் சின்ன நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பியின் 2 மடங்கு, அதாவது பியோட 2 மடங்கில் 5 குறைவு என்பதற்கான இயற்கணித கூற்று. இது வந்து ஈஸி, 7th புக்லயே இருக்கு. பியோட 2 மடங்கா? பி இதோட 2 மடங்கு 5 குறைவு, அப்போ -5. அவ்வளவுதான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இது இந்த மாதிரி வந்து எப்பவாவது ஒரு எக்ஸாம்ல கேட்பாங்க. இது சிலபஸ்லயே இல்ல, பட் ஒன் திங் வெண்படம் வந்து சிலபஸ்ல இல்ல, ஆனாலும் கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம வந்தா கேட்பாங்களா சார் அப்படின்னா எப்பவாவது ஒரு டைம்ல கேட்பாங்க. அதை வந்து நீங்க இப்ப ஐயோ தெரியலையே அப்படின்லாம் நீங்க ஃபீல் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி சம் வந்தா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஒரு பல்கலைக்கழக மாணவர்களின் கணக்கெடுப்பில் 64 பேர் கணிதம், 94 பேர், ஓகேங்களா, 64 பேர் கணிதம், 94 பேர் கணிப்பொறி அறிவியல், 58 பேர் இயற்பியல் ஆகிய பாடங்களை கற்கின்றனர். 28 பேர் கணிதமும் இயற்பியலும், 26 பேர் கணிதமும் கணிப்பொறி அறிவியலும், 22 பேர் கணிப்பொறி அறிவியலும் இயற்பியலும் மற்றும் 14 பேர் 3 பாடங்களையும் கற்கின்றனர். கணக்கெடுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களின் ஒரு பாடத்தை மட்டும் கற்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை? ஒரு பாடத்தை மட்டும் கற்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை. இப்படி இருந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம வென் டயக்ராம் போடுவோமா? வென் டயக்ராம் 3 படம், 3 படம் போடுவோமா? ஓகேங்களா? 3 படம் போடுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 படம் போடுவோமா? இப்போ பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க? 64 பேர் கணிதம்ங்கிறாங்க. ஓகேங்களா? கணிதத்துல 64 பேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 94 பேர் கணிப்பொறி அறிவியல். ஓகேங்களா? 94 பேர் வந்து சிஎஸ்ட்டாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? எத்தனை பேர்? 94 பேர் சிஎஸ். நெக்ஸ்ட் பாருங்க 58 பேர் இயற்பியல். 58 பேர் வந்து 58 இல்லைங்களா? 58 பேர் இயற்பியல்னு சொல்லியிருக்காங்களா? இப்ப நல்லா கவனிங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 28 பேர் கணிதமும் இயற்பியலும் அப்படின்ட்டாங்க. 28 பேர் கணிதம் மற்றும் இயற்பியலா? கணிதமும் இயற்பியலும். அப்ப இதுதான் 28 பேர். ஓகேங்களா? 28 பேர் கணிதமும் இயற்பியலும். நெக்ஸ்ட் 27 பேர் கணிதமும் கணிப்பொறிவியலும். 26 பேர் இல்லைங்களா? 26 பேர் கணிதமும் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறாங்க. அப்போ இது 26 பேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 22 பேர் கணிப்பொறி அறிவியலும் இயற்பியலும். 22 பேர் இல்லையா? 22 பேர். ஓகேங்களா? இதுல கணிப்பொறி அறிவியல் எல்லாத்துலயுமே சேர்த்து 3 பாடங்கள்லயும் சேர்த்து 14 பேர். ஓகேங்களா? இப்ப நல்லா கவனிங்க. இதுல நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? நம்ம இதுல இருந்து மேக்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படிங்கும்போது இதுல இருந்து இதை கழிப்போம், இதுல இருந்து இதை கழிப்போம் இல்லையா? அப்போ இது கழிச்சா உங்களுக்கு நல்லா பாருங்க. இதுல இருந்து இதை கழிப்போம். 14ல இருந்து 26 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? மேக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? 64 மேக்ஸ். ஓகேங்களா? 64 மைனஸ் இதுல இருந்து 26ல இருந்து 14 கழிங்க. 26ல இருந்து 14 கழிக்கிறோம். ஓகேங்களா? அப்ப 26ல இருந்து 14 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓகேங்களா 6ல 4 போச்சுன்னா 2, ஓகே 12ன்னு கிடைக்கும். 12. அதே மாதிரி இந்த 14ல இருந்து 28 கழிப்போமா? 14ல இருந்து 28 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 14 கிடைக்குமா? 14 கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப அடுத்து இதையும் நம்ம கழிச்சு வச்சுக்கோம். 14ல இருந்து 22 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும். அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம டைரக்டா எப்படி எடுத்தோம் அப்படின்னா கணிதம் மட்டும் தானே. அப்போ இங்க 12 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க பொதுவா 14. ஓகேங்களா? 12 + 14 + 14. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் இந்த 64 12 14 கூட்டிடுவோம். ஓகேங்களா? இதை பூரா கூட்டுங்க. ஃபர்ஸ்ட் 14 28 ஒரு 30 40 வருமா? அப்ப 64 40 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 24ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 64 40 போச்சுன்னா 24ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் சிஎஸ் நல்லா கவனிங்க. இதானே சிஎஸ் 94 பேரா? 94 பேர். 94ல இருந்து இப்ப பாருங்க சிஎஸ் 94 தானே. அப்போ
94னா இது ஃபுல்லா இல்லையா? அப்போ 14 ஓகேங்களா, 14 மைனஸ் 12 இல்லையா, இது ஃபுல்லா மைனஸ் 8 ஓகேங்களா. இதை பூரா நம்ம கழிப்போமா, இப்போ பிளஸ் இல்லையா, சாரி இது மைனஸ், இது பூரா பிளஸ் இல்லையா, இது பூரா பிளஸ், இதை பூரா கூட்டுங்க. இப்போ 14 12 உங்களுக்கு கூட்டினா என்ன வரும், 26. 26 ஒரு 8 கூட்டினா உங்களுக்கு என்னது, 26 8 கூட்டினா உங்களுக்கு 34ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. 34ன்னு கிடைக்குமா, இருந்தது 34ன்னு கிடைக்கும். அப்போ 94ல 34 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 60ன்னு கிடைக்கும் ஓகேங்களா, 60ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க 60ன்னு கிடைக்கும். அடுத்து பிசிக்ஸா, பிசிக்ஸ்ல 58 பேரா, 58 பேர். அப்போ இது ஃபுல்லா வரும், இது ஃபுல்லா வருமா. அப்போ இதுல இருந்து இதை நம்ம கழிச்சதை எடுத்துருக்கோம், என்ன வந்துடும் 8 பிளஸ் இங்க 14 அப்படியே போடுவோம் 14 ஓகேங்களா, இங்க 14 அவ்வளவுதாங்க ஓகேங்களா. இதை உங்களுக்கு கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 22ன்னு கிடைக்குங்க ஓகேங்களா. அதாவது இதை கூட்டி இது இந்த 58ஆல கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 22 அவ்வளவுதாங்க. இப்போ மேக்ஸுக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பிசிக்ஸும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் தனித்தனியா. இப்போ நீங்க இதை பூரா கூட்டிங்க அப்படின்னா ஒரு பாடத்தை மட்டும் கற்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை கிடைச்சிடும். ஏன்னா மேக்ஸ் மட்டும் கிடைச்சிருக்கு, சிஎஸ் மட்டும் பிசிக்ஸ் மட்டும். இப்போ 24 பேர் மேக்ஸ் மட்டும், சிஎஸ் மட்டும் 60 பேர், பிசிக்ஸ் மட்டும் 22 பேர். அதை பூரா உங்களுக்கு கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 106ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. அதான் 20 22 ஓகேங்களா, 44,000 44 ஒரு 60 கூட்டினா உங்களுக்கு 106ன்னு கிடைக்கும் ஓகேங்களா, 106ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. எங்க இருக்கு டி ஓகேங்களா. இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்க மாட்டோம், ஏன்னா இப்போ வெண்படம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிலபஸ்ல இப்போ இல்லை, எப்போவாவது ஒரு டைம் கேட்டுவாங்க. அப்போ கேட்டுருவாங்கன்னா இந்த மாதிரி நம்ம போட்டுடலாம். இதுக்கு சொல்லி பயப்பட வேணாம், நம்ம எல்லா சிலபஸையும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு டைம் இருந்தால் இந்த மாதிரி சம்ஸை பாருங்க ஓகேங்களா. இது 9th புக்ல இருக்குங்க ஓகேங்களா. இது 9th புக்ல ஒரு சின்ன கான்செப்ட், ஆனால் அதுவே புக்கு தானா அப்படின்னா கிடையாது, நம்பர்ஸை மாற்றிருக்காங்க ஓகேங்களா, நம்பர்ஸை மாற்றிருக்காங்க ஓகேங்களா. தெரியல அப்படின்னா பயப்பட வேணாம், நிறைய பேத்துக்கு இது தெரியாது ஓகேங்களா. வெண்படம் நம்ம சிலபஸ்ல இல்லை ஓகேங்களா, 2023ல கேட்டிருக்காங்க. ஸோ எப்போவாது கேட்கலாம் இல்லையா, கேட்டுச்சுன்னா நம்ம போட்டுறோம் ஓகேங்களா. இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படும் பொழுது இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்வு. 2 நாணயங்க, அப்போ 2 நாணயம் அப்படிங்கும் போது என்ன எடுத்துக்கலாம், இது ஹச்சு இது ட்ரையல், இதுலயும் ஹச்சு ட்ரையல் கிடைக்கும், இதுலயும் ஹச்சு ட்ரையல் கிடைக்கும். அப்போ அதுக்கான கூர்வழி என்ன ஓகேவா, ஹச்சு ஹச்சு ஓகேவா, ஹச்சு டி ஓகேங்களா, டி ஹச்சு அப்புறம் டிடி இல்லையா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மொத்தம் 4 வெவ்வேறு முகங்கள் அப்படின்னா கச்சு டீயும் டி ஹச்சுன்னு வருமா 2 இல்லைங்களா. இப்போ இதை அடிச்சிங்கன்னா 2 1/2ன்னு கிடைக்குமா, 1/2ன்னு கிடைக்கும். எங்க 1/2ன்னு கிடைக்கும், ஏ ரொம்ப ஈஸி ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, 8ஆம் வகுப்பில் உள்ள ஒரு கணித மன்றத்தில் M, A, T, H என்ற 4 உறுப்பினர்கள் உள்ளனரில் கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். கணித மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் எத்தனை. இப்போ 4 இது போடுறோம் அப்படின்னா 4 விதத்திலையும் இருக்கலாம் ஓகேங்களா, 4மே எம்மா இருக்கலாம் ஓகேங்களா. அப்போ 4 விதத்துல ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கலாம் ஓகேங்களா. 4 பேர் மொத்தம் 4 பேர் அப்படிங்கிறதுனால 4 இது விட்டோம்னா 4மே எம்மா இருக்கலாம் இல்லையா ஓகேங்களா. அப்போ 4 விதத்திலையும் கணித மன்றத்துக்காக தேர்ந்தெடுத்துடலாம். அப்போ 1க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 4ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. 4 விதம் இருக்கிறதுனால 4 விதத்திலையும் 4மே எம்மா விழுகலாம் இல்லையா. அப்போ 4 பேர் எம்மா விழுகும். அப்போ அது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, இப்போ 4 4 இந்த 2 எடுதான், இந்த 12 8 வரவே வராது. நெக்ஸ்ட் பாருங்க, கணித மன்ற தலைவர் மற்றும் உப தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான கணித மன்ற தலைவர் இருக்கணும், எம் இருக்கணும், மற்ற உப தலைவர். அப்ப அப்படின்னா என்ன போடுவோம், MA வரும், அப்புறம் MT வரும் ஓகேங்களா. அடுத்து MHன்னு வருமா, மொத்தம் எத்தனை ஓகேங்களா, மொத்தம் 3 பேர் ஓகேங்களா. அப்போ கணித மன்றம் மட்டும் எத்தனை, 4 பேரா, கணித மன்றத்துக்கு மட்டும் எத்தனை பேரு, 4 பேரா. அப்போ இந்த 4யும் 3யும் நீங்க பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 12ன்னு கிடைக்குமா. இது கணித மன்றம் மட்டும், இது 2 பேர் உப தலைவர், கணித மற்றும் உப தலைவர் ஓகேங்களா. உப தலைவரை தேர்ந்தெடுப்பாருங்க. அப்போ 4 3 12 பேர் வந்துருவாங்களா, அவ்வளவுதாங்க ஓகேங்களா. அப்போ 4 12ன்னு வரும் ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான சம். நெக்ஸ்ட் பாருங்க, 30 நபர்கள் ஒரு வயலை 15 நாட்களில் அறுவடை செய்கிறார்கள். இனி 20 நபர்கள் எத்தனை நாட்களில் அறுவடை செய்வார். இது ரொம்ப ஈஸி. அதாவது 30 நபர்கள் 15 நாள்ல அறுவடை செய்யறாங்க. எத்தனை, 15 நாள்ல அறுவடை செய்யறாங்க அப்படின்னா
20 நபர்கள் எத்தனை நாள்ல வயலை அறுவடை செய்ய முடியும். அவ்வளவுதான். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். ஓடுன்னு 2 இங்க 7.5 வரும். இப்போ 3ஐயும் 7.5ஐயும் நீங்க பெருக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 22.5 கிடைக்கும். ஓகேங்களா? 22.5 கிடைக்கும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம். நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 60 பேர் ஒரு மூட்டை பருத்தியை 7 நாட்களில் சுற்ற முடியும். அதே வேலையை 42 பேர் எத்தனை நாட்களில் சுற்ற முடியும்? 60 பேர் ஓகேங்களா 7 நாட்கள்ல. அப்ப அதே வேலையை 42 பேர் எத்தனை நாள்ல செய்ய முடியும்? அவ்வளவுதான். 1 7 6 7 42 1 6 6 5 6 60. அப்போ 10 நாள்ல முடிக்க முடியும். ஓகேங்களா? 10 நாள்ல முடிச்சிட முடியும். ஓகேங்களா? 10 நாள்ல சுற்ற முடியும். இதே சம்ம நம்ம பார்த்தோமா? இதே கான்செப்ட்ல நம்ம 2024 பார்த்துட்டு இருக்கோம். இதே சம்மாவே இருக்கா? வேற சம்மே கேட்க முடியும் அவங்களால. இதே கான்செப்ட் தான் பாருங்க. 4 y 6 ஓகேங்களா? z 10. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போமா? 4 6 10. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஓகேங்க, 2 எடுக்கிறேன். இங்க 3 இங்க 5 கிடைக்கும். 3 5 2 30 32 60 கிடைக்கும். இப்போ 5 4 60 கிடைக்கும். ஓகேங்க, எல்சிஎம் உங்களுக்கு என்னது கிடைக்குது? எல்சிஎம் 60. எல்சிஎம் 60 இல்லையா? 60. இப்போ இங்க 10 கிடைக்கும், இங்க 6 கிடைக்கும். மொத்தம் 30 இல்லையா? மொத்தம் 31 நாள். இப்போ நம்ம மொத்தம் 31 தெரிஞ்சிருச்சு இல்லையா? மொத்தம் 31 15 நாளா? ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து 15 இன்ட்டு மொத்த தொகை எத்தனை? 3100. 3100. இதையும் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1500 கிடைக்குமா? 1500 கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. அதே 31 இங்க என்னது 10 இன்ட்டு 3100. இந்த 31 கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1000 கிடைக்குமா? அவ்வளவுதான். நீங்க பார்க்கவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் 1500 1000 எங்க இருக்கு? சி தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்த்துக்கோம். ஓகேங்களா? 31 6 இன்ட்டு 3100. இந்த 31 கேன்சல். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வரும்? 600 கிடைக்குமா? அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான சம். ஓகேங்களா? சி அவ்வளவுதான். இதே மாதிரி கான்செப்ட்ல தான் நம்ம போட்டுருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே சம்ம தான் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி சம்ம தான் போன கொஸ்டின் நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தோம்னு நினைக்கிறேன். போன கொஸ்டின்லேயே பார்த்தோம். ஒரு உருளையின் கன அளவு 448 பை கன சென்டிமீட்டர், அதன் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் வளைவரப்பை காண்க அப்படிங்கிறாங்களா? இப்போ உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹச் 448 பைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? உயரம் இருக்கு, நம்ம ஆர் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும்னா இந்த பைக்கும் இந்த பைக்கும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஆர் ஸ்கொயர் ஹச்சுக்கு என்னது? இன்ட்டு ஹச் தானே. ஆர் ஸ்கொயர் ஹச்சுக்கு 7ன்னு சொல்லியிருக்காங்க. 448 போட்டுடலாம். இப்போ 1 7 7 6 7 42 மிச்சம் 2 4 7 28. அப்போ ஆர் ஸ்கொயர் சீக்வல் டு 64ன்னு கிடைச்சிருமா? இப்போ ஆர் சீக்வல் டு உங்களுக்கு 8ன்னு கிடைக்குமா? ஆர் சீக்வல் டு 8. அப்போ இதுக்கு அடுத்துக்கான 8 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ உருளையோட வளைபரப்புக்கான ஃபார்முலா என்ன? 2 பை ஆர் ஹச்சா. இப்போ பாருங்க 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் என்னது? நம்ம கண்டுபிடிச்சது 8. ஹச் என்னது? 7. இப்போ 2 இன்ட்டு பை 8 7 56. அப்போ 112 பைன்னு கிடைக்குமா? 112 பை பாருங்க. பைக்கு வேல்யூ இருக்கா இல்லையான்னு பாருங்க. வேல்யூ கொடுத்துருக்காங்களா இல்லை பையிலே கொடுத்துருக்காங்க. அப்போ 112 பைன்னு கொடுத்துருப்பாங்க. போன கொஸ்டின்ஸ்ல அந்த பைக்கான வேல்யூ கொடுத்து அதை நம்ம அடிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? இதுல அப்படியே கொடுத்துருக்காங்க 112 பை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சம்மே தான் திருப்பி வருது. அதுதான் ஓல்டு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஓல்டு கொஸ்டின்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் அப்படியே வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? வேற எதுனாலும் கேட்க முடியாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. உயரம் 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. உருளை கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? இப்பதான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? என்ன உருளையின் கன அளவுக்கான? பை ஆர் ஸ்கொயர் கச்சு. அடிப்பரப்பு 250ன்ட்டாங்க. உயரம் அதாவது ஒரு உருளை. ஓகேங்களா? ஒரு உருளை இதுதான் உருளை இல்லையா? இது வந்து ஹச்சா, இது ஃபுல்லா கச்சுன்ட்டாங்க. 2 மீட்டர். இதுதானே அடிப்பரப்பு. இதுதான் அடிப்பரப்பு. இது ஃபுல்லா இதுதான் வட்டத்தின், இதுதான் வட்டம் மாதிரி இருக்கா? அப்போ இது பை ஆர் ஸ்கொயரா? அவ்வளவுதான். இப்போ கண்டுபிடிங்க. இது ஹச் இல்லையா? இப்போ அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லை. பை ஆர் ஸ்கொயருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 250 இன்ட்டு உயரம் என்ன? 2 மீட்டரா? 2. அவ்வளவுதான். 500 மீட்டர்
கன அளவுங்கிறனால கியூப். ஓகேங்களா, நல்லா கவனிக்கும். மீட்டர்ஸ் கியூபா ஸ்கொயரா அப்படிங்கிறது பார்க்கணும். கன அளவு அப்படின்னு கொடுத்துட்டாங்க மீட்டர் ஸ்கொயர். இதுவே இங்கே 500 கொடுத்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டா தப்பாயிரும். ஓகேங்களா, 500 மீட்டர் கியூப் கன அளவு அப்படிங்கிறதால. ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் 847 சென்டிமீட்டர். அது ஆண்டுக்கு 10% வீதம் வளர்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரம் என்ன? ஓகேங்களா, இதுவும் 8th புக்ல இருக்குங்க. இந்த சம் அப்படியே 8th புக்ல இருக்கு. ஓகேங்களா, இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு மரத்தோட தற்போதைய உயரமும் கொடுத்துறாங்க, ஆனா அது 2 ஆண்டுகளுக்கு முன்ன என்ன இருக்கும் அப்படிங்கிறாங்களா. நம்ம என்ன பண்ணுவோம்? இது ஒரு கூட்டு வட்டி கான்செப்ட்ல நம்ம போடுவோமா? 10%, 10க்கு கீழே 100 இருக்கிறதா போடுவோமா? 400. அப்போ 10ல இருந்து 11 அதிகரிக்கு. இங்க 10ல இருந்து மறுபடியும் 11. ஏன்னா 2 ஆண்டுகள் அப்படித்தானே, 2 ஆண்டுகளுக்கு முன். அப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னுனா இதுதான். அப்போ இதுதான் வந்து 847. ஸோ 847 கண்டுபிடிக்கிறது. இங்க 121 வரும், இங்க 100ன்னு வரும். இங்க நம்ம 7ஆல பெருக்குனா உங்களுக்கு வந்து இந்த 847 வரும். ஓகேங்களா, 7ஆல பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 847ன்னு வரும். அதே 7ஆல இங்கேயும் பெருக்கணும். அப்படி பெருக்குனா உங்களுக்கு எத்தனை கிடைக்கும்? 700ன்னு கிடைக்கும். அப்ப இங்க 847 இருக்கும்போது அதுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு வந்து 700ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 700 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ரொம்ப ஈஸியா நம்ம கான்செப்ட் கூட்டு வட்டி எல்லாம் போட்டுட்டு இருக்க சிலபஸ் ஃபார்முலாலாம் வச்சு போட மாட்டோம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஈஸியா போட்டுட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதை போன்று 1.69 மடங்கு ஆகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க. இப்ப நல்லா கவனிங்க, அசல் கொடுக்கல, இதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க அப்படிங்கிறாங்களா. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்டா ஆப்ஷன்ல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க ஆப்ஷன் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா தான் நம்ம போடுவோம். நமக்கு பர்சன்டேஜ் இல்லை, நம்ம எடுத்த உடனே 69 போட்டு பார்ப்போம். ஓகேங்களா, 69 பார்த்தாலே தெரியுது. 100 இங்க 169 வரும். மறுபடியும் 100 போடுவோம். இங்க மறுபடியும் 169 போட்டா நம்மளுக்கு எவ்வளவோ போயிட்டு இருக்கு இல்லையா. அப்போ அது கிடையாது. ஓகேங்களா, அது கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, 60 போட்டாலும் வராது. ஓகேங்களா, 60. ஓகேங்களா, 60/100ன்னு போட்டிங்கன்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். இங்க 3, இங்க 5 இல்லையா. இப்போ 5 3 கூட்டினா 8, 5 8ன்னு போகும். இங்க 16 8 இல்லையா. 8 8 64ன்னு வரும். 5 25ன்னு வரும். அப்போ இதுவும் சம்மந்தம் இல்லாம வருது இல்லையா. அப்போ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, 30% இல்லையா. 30%. இப்போ 30%, 30% அப்படிங்கும் போது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிருமா? 10ல இருந்து 1 கூடுது. அப்போ 13. 10 13 எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகளா? அப்போ 10 13. இப்ப பாருங்க 169ன்னு கிடைக்குது. ஓகேங்களா, இங்க 100ன்னு கிடைக்குதா. இப்போ ஏதோ ஒண்ணு பெருக்கிருக்கோம் இல்லையா. இதை இந்த சைடு எந்த நம்பரால பெருக்குனா உங்களுக்கு 1.69 வரும். அதான் பாருங்க, 169 வரணும் அப்படின்னா இங்க 169 வகுத்தோம் அப்படின்னா 0.01ன்னு வருங்க. ஓகேங்களா, இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 0.01ன்னு வரும். ஓகேங்களா, அதே 0.01னால இங்க பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1ன்னு மட்டும் தான் கிடைக்கும். ஓகேங்களா, 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ இது 1.69 இருக்கும், இது 1ன்னு கிடைக்குங்க. அப்போ இது கரெக்டா வருதா? அப்போ எத்தனை? 30% அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு வரும்போது தான் இது நம்மளுக்கு 1.69 கரெக்டா வருது. அப்போ நீங்க பார்க்கவே தேவையில்ல, 30% அப்படின்னு ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. இதே சம்மதான் நம்ம பார்த்தோம் போன கொஸ்டின்ஸ்ல. இதே சம்மதான பார்த்தோம். 16,800க்கு இல்லையா. 16,800க்கு 25/4 போடுவோம் இல்லையா. 25/4 இன்ட்டு 9 மாசம்னால இங்க 12 × 100 போட்டுருவோமா. 12 × 100 இல்லையா. 12 ஏன் 12 போடுறோம்? 9 மாசம் அப்படிங்கிறதுனால 12. இப்போ உங்களுக்கு இதை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 787.50ன்னு வரும். ஓகேங்களா. ஓகேங்களா, ரொம்ப ஃபர்ஸ்ட் போட்ட சமயம் அதே மாறாம, நம்பர் மாறாம அப்படியே கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி மேக்ஸிமம் பாயிண்ட்ல வந்துச்சுன்னா அது ஓல்டு கொஸ்டின்ஸா கூட இருக்கலாம், நிறைய வாய்ப்பு சான்ஸ். இந்த சம அடிக்கடி கேட்பாங்க, எத்தனை ஆண்டுகளில் 5,600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி 6,720 உயரும் அப்படிங்கிறாங்களா. இப்போ அசல் என்ன? 5,600 6%. எத்தனை ஆண்டுகள் அதுதானே கேட்குறாங்க. n × 100. இதை உங்களுக்கு 6,720 5,600. இங்க 0, இங்க 2 0 போகாது. அடுத்து 7 1 கொஸ்டின் 1 இங்க 1. ஓகேங்களா. ஓகேங்களா, இப்போ பாருங்க, இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் இல்லையா.
ஓர் 56 56, 2 56 200ன்னு கிடச்சிரும். ஓர் 2 நாள் போட்டால் இங்கே வந்து 100ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க 100 இல்லையா, 100/3ன்னு கிடைக்குமா? ஓர் 3 3, 3 9 மிச்சம் 3, 3 9 ஓகேங்களா? அப்படி இல்லையா? அவ்வளோதான். ரொம்ப இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா 100/3 வரும். அப்போது 3 1/3ன்னு வருங்க. ஓகேங்களா? 3 1/3ன்னு வரும். ஓகேங்களா? 3 1/3. ஓகேங்களா? 2 100/3, 3 1/3ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர். விமானத்தில் இதே சம பார்த்தோமா, இதே கான்செப்ட் இதே சம தான் நம்ம போன கொஸ்டின்ஸ்ல ஒரு கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம். என்ன 280 நபர்கள் 250 நபர்கள் ஒரு விமானத்துல 2 முறை பயணம் செய்ய முடியும் அப்படின்னா 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்ய முடியும்? அவ்வளவுதானே. அப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஓர் 28 இல்லை 2 வரும், இங்கே 10 வரும். அப்போ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிடச்சிருமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? பி ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, ஒரு விவசாயியிடம் 144 வாத்துக்களுக்கு 28 நாட்களுக்கான தேவை. 144க்கு 28 வாத்துகள். ஓகேங்களா? 28 நாட்களுக்கு தேவையான இருக்கு, 28 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்கு. அடுத்து அவர் 32 வாத்துக்களை விற்று விட்டார். அப்போ 144லேருந்து 32 கழிச்சிருவேன். 32 வாத்துக்களை வித்து விட்டுவார் அப்படின்னா என்னது? 14 3 போச்சுன்னா உங்களுக்கு 112 கிடைக்குமா? அப்போ 112 நாட்களுக்கு எத்தனை இருக்கும்? போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம். இப்போ இதை அடிப்போமா? எதால் அடிக்கலாம்? 2வது பாட்டிலே அடிக்கலாம். ஓகேங்களா? ஓர் 2 2, ஓகேங்களா? I 2 10, R 2 12ன்னு கிடைக்கும். ஓர் 2 2, ஓகேங்களா? 4 2, ஓகேங்களா? 8ன்னு கிடைக்கும். மறுபடியும் என்ன பண்ணலாம்? 2வது பாட்டிலே போடுவோமா? ஓகேங்களா? ஓகேங்களா? 4வது பாட்டில் 2வது பாட்டிலே போடுவோம். ஓகேங்களா? இங்கே வந்து 7ன்னு கிடைக்கும். இங்கே ஓர் 2 2, 2 2 4 மிச்சம் 1. ஓகேங்களா? 8 2 16, ஓர் 7 7, இங்கே 21, 4 7 28ன்னு கிடைக்குமா? 4 7 28. இங்கே மறுபடியும் அடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 4வது பாட்டில் போட்டிங்கன்னா ஓர் 4 4, 2 12, 3 ஓகேங்களா? 3 12 மிச்சம் 2, 6 4 24 கிடைக்கும். அவ்வளோதான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36ன்னு கிடைக்குமா? எங்கே இருக்குது? ஏ 36. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் சம் பாருங்க. இது நம்ம இதே மாதிரி கான்செப்ட்ல நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த சம் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கோம். எக்ஸ் கியூப் பிளஸ் 1 கியூபா? அப்போ ஏஸ் கியூப் பிளஸ் 1 கியூப் பாருங்களா என்ன? இவற்றின் மீப்போமா தானே? மீப்போமா பார்த்து சொல்லியிருக்காங்களா? அப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் 1 தானே? அப்போ ஏஸ் கியூப் பிளஸ் பிஸ் கியூப் கான்செப்டா? இப்போ பாருங்க, எக்ஸ் பிளஸ், ஓகேங்களா? எக்ஸ் பிளஸ் 1, ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1ன்னு இதை எழுதலாமா? ஓகேங்களா? ஏ பிளஸ் பி, ஓகேங்களா? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இருக்குது, அதை நான் இப்படி எடுத்துக்கிறேன். அடுத்து பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, அதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதலாமா? அவ்வளோதாங்க. அடுத்து பாருங்க, எக்ஸ் பிளஸ் 1 நான் அப்படியே எழுதிக்கிறேன். எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ மீப்போமா தானே? அடுக்கில் மிக பெருசு எதில்? எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். என்ன எடுக்கலாம்? அடுக்கில் மிக பெருசாக எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்குவேன். அடுத்து எக்ஸ் மைனஸ் 1ன்னு இங்கே ஒரே ஒரு எக்ஸ் மைனஸ் இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இதையும் நம்ம எடுத்து எழுதிடுமா மீப்போனால? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1ன்னு போடுவோமா? அவ்வளோதான். எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 எங்கே இருக்குது? டெல்லி. ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இரு எண்களின் மீப்போவா 8 எனில் பின்வரும் எண்களில் எது அவ்விரு எண்களின் மீப்போமாவாக இருக்க முடியாது? அதாவது HCF 8ன்ட்டாங்க. நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். நல்லா பாருங்க, 24 8வது வாய்ப்பாடால அடிக்க முடியுமா? 1 8 8 3 8 16, 4 8 3 8 1 8 8 16 3 8 24. அப்போ இது அடிக்க முடியும், இது இருக்கலாம். நெக்ஸ்ட் 6 8 48, இதுவும் அடிக்க முடியும். 8 7 56, இந்த 60 பாருங்களேன், வருமா? 8வது வாய்ப்பாட்டால அடிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ டெல்லி தான் சரியான எல்சியமா இருக்க முடியாது. ஓகேங்களா? 60. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க,
மீப்பெரு பொது வகையின் காண்க. இது மீப்பெரு பொது வகையின் காணா, அது அப்படியே தான். இப்போ 16க்கும் மீப்பேவா கண்டுபிடிக்கணுமா, 16க்கும் 24க்கும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவோமா. 16க்கு 24க்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 8ஆல போடலாம். 1 8 8 2 16 3 8 24. அப்போ 2 3 வந்துச்சு, ப்ரைம் நம்பர் வந்துச்சு. அப்போ 8 தான். ஓகேங்களா, 8 எக்ஸ் கியூபு இங்கே எக்ஸ். அப்போ மீப்பேவானா மிகப்பெரிய வகுத்தி, அதுக்கு ஆப்போசிட்ல தானே எடுப்போம், அப்போ சின்னது. அடுத்து ஒய்ஸ் கியூபு ஒய்ஸ், ஓகேங்களா, ஒய் ஸ்கொயரு இங்கே ஒய்ஸ் கியூபு. அப்போ எது எடுப்போம், ஒய் ஸ்கொயர் தானே எடுப்போம். இங்கே இசட் இல்லை, ஆனால் இங்கே இசட் இருக்கு, அப்போ அது எடுக்கக்கூடாது. அவ்வளோதான், 8 ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா, 8 ஒய் ஸ்கொயர் எங்கே இருக்கு, ஓகேங்களா, டெல்லி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, 396, 504, 636 மீப்போவா காண்க. ஓகேங்களா, 396, ஓகேங்களா, 504, 636. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் 4வது வாய்ப்பாட்டால போடுறேன். ஏன்னா இங்கே 6 இருக்கு, இங்கே 4 இருக்கு, இங்கே 6 இருக்கு. பாருங்க, 9 4 36 வரும். ஓகேங்களா, இங்கே மிச்சம் 3 மறுபடியும் வருமா. அதே மாதிரி ஒரு 4 4ன்னு வரும், இங்கே வந்துடும். 4 8 மிச்சம் 2, ஒரு 4 4 5 4. ஓகேங்களா, 6 4 24ன்னு கிடைக்குமா. அடுத்து பாருங்க, 4வது வாய்ப்பாடு போட்டோம்னா ஒரு 4 4 மிச்சம் 2, ஒரு 4 4 5 4 20ன்னு கிடைக்கும். 5 4 20 மிச்சம் 3, 9 4 36. ஓகேங்களா, இப்போ பாருங்க, இங்கே 9 இங்கே 6 9. அப்போ நான் 3ஆல போடுறேன். இங்கே 3 9 நான் 3 12 42ன்னு கிடச்சிரும். அடுத்து 3 5 3 9. இந்த 53 பாருங்க ப்ரைம் நம்பரா, அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான், இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றுமே போட முடியாது. அப்போ HCF என்ன தான் உங்களுக்கு வரும், 12ன்னு கிடைக்கும். இது உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா 10th புக்கில் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு துணி சலவை செய்யப்படும் பொழுது 0.5% சுருங்குகிறது எனில் இதனை பின்னத்தில் குறிப்பிடுக. பின்னத்தில் குறிப்பிடணும்னா என்ன பண்ணுவோம், நல்லா கவனிங்க. 0.5க்கு கீழே எப்பவுமே 100 போடுவோமா. இங்கே பாயிண்ட்ல இருக்கா, நம்ம பாயிண்ட்ல இருக்கும்போது அந்த சைடு நம்ம பாயிண்ட்ல எடுக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஸ்தானம் இருக்கிறனால நான் 10ஆல இங்கேயும் பெருக்கிறேன், இங்கேயும் பெருக்கிறேன். அப்படி பெருக்குன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும், 5ன்னு கிடைச்சிரும். ஓகேங்களா, ஏன்னா புள்ளி அந்த சைடு போயிடும், 5ன்னு கிடைச்சிரும். இங்கே உங்களுக்கு 1000ன்னு கிடைக்குமா, 1000ன்னு கிடைக்கும். இப்போ இதை அடிச்சிங்கன்னா 1 5 5, 2 5 10ன்னு கிடைக்குமா. அவ்வளோதான், 1/200ன்னு கிடைக்குமா, 1/200. அப்போ ஆன்சர் 1/200 எங்கே இருக்கு, இந்த டெல்லி. ஓகேங்களா, 1/200 நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் பாருங்க. இது அதோட இது ரொம்ப ஈஸியான சம். இது எப்படி போடலாம், √27 + √12. இந்த √27 நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, 9 3 27ன்னு போடலாமா. ஓகேங்களா, ப்ளஸ் இது எப்படி எல்லாம் 4 3 12ன்னு போடலாமா. 4 × 3 4 3 12. இப்போ நல்லா கவனிங்க, இந்த √9 நான் வெளியே எடுத்துறேன். 3 தானே, 3 √3 ப்ளஸ் 4க்கு என்னது 2 தானே ஸ்கொயர் நம்பர். அப்போ 2 √3. அவ்வளோதான். இப்போ இந்த 3 √3 ஒன்று தான், அந்த √3 அப்படியே நான் போட்டுக்கிறேன். இந்த 3 2 பேருக்குன்னா 5ன்னு வருமா. அப்போ 5 √3ன்னு வரும். ஓகேங்களா, 5 √3ன்னு எங்கே ஆன்சர் இருக்கு, 5 √3. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அவ்வளோதாங்க, நம்ம இந்த மேக்ஸ் கொஸ்டினை முடிச்சாச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம 2023க்கான 2 கொஸ்டின்ஸை நம்ம முடிச்சு வச்சிருக்கோம். ஓகேங்களா, 2 கொஸ்டின்ஸை நம்ம 2023க்கு நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா, எல்லாருமே கண்டினியூஸாக படிச்சுட்டு வாங்க. இன்னும் டைம் வந்து ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்க போகுது. ஓகேங்களா, இப்போ மார்ச் வந்து 11 12 வந்துருச்சு இல்லைங்களா. இது எவ்வளோ நாள் இருக்க போகுது, ஏப்ரல் வந்து 1ஆம் தேதி குரூப் 1 கால்ஃபர். ஓகேங்களா, அப்போ ஏப்ரல் 25 குரூப் 4ன்னு சொல்லியிருக்காங்களா. அடுத்த மாதம் கால்ஃபர் இல்லையா, அடுத்த மாதம் கால்ஃபர். ஓகே, அதனால எல்லாரும் நல்லா படிங்க, டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.